2 கிராம் பரிசு கொடுத்த உடனே கல்லூரி பெண்களை கூட்டு போறேன். அறிவான தமிழனுக்கு ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு லிப்ஸ்டிக் கொடுக்கல அனுமதிக்கிறேன். அப்படியே விஜய் அண்ணா எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. சினிமாவில நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவான தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ் ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு லிப்ஸ்டிக் கொடுக்கல அனுமதிக்கிறேன். எந்த நடிகனுக்கு சேர்ந்தால் இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழுடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான். என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடினா என்ன, ஓடா போட்டான? அவர் வந்து கதவை திறந்து காலைல 11 மணிக்கு தரிசனம் தருவானா? அவன் நைட்டு விடிய விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா? அவர் வெளியில வந்து போயஸ் கார்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா? ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு. ஏண்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான், அவனால அவனுக்கு உழவு ஒதுக்க போகுது, அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான், அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான், அவன் அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான், அவன் அவனுக்கு கலையறிவியல் கல்வி கொண்டு வந்தான், அவன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான், அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும், ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான். அவனா உனக்காக NRC NPRCA சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல் முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் தாண்டா இந்த நாட்டில் CA NRC NPRக்காக 40 வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன். நீங்க பாலாபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல, நீங்கள் கட்டு விட்டு வைக்கிற இவன் இல்ல.